இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணு கைய பாருங்க, இருக்க மூடி இருக்கு, என்னன்னு பாருங்க. தேனு, அவ கையில ஏதோ இருக்கு பாரு. பாருங்க, என் பொண்ணு என்ன எழுதிருக்கான்னு பாருங்க. சாரு சாவுக்கு இந்த குடும்பம் தான் காரணம். இந்த கல்யாணம் நடக்காது, நீ வீட்டை விட்டு போயிடுன்னு மிரட்டினாங்க. இதுக்கப்புறமும் நான் ஏன் உயிரோட இருக்கணும், நான் என் முடிவை தேடிக்கிறேன்னு எழுதிருக்கா பாருங்க. என் பொண்ணோட சாவுக்கு இவர் தாங்க காரணம். ஐயா, இவர் வீட்டு பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கிறாரு வாக்கு கொடுத்தாரு. அவளை மிரட்டி சாவுக்கு தூண்டி இருக்காரு. இது பாருங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இப்பதாங்க அவ கையில இருந்து எடுத்தோம். இத பாருங்க, இந்த ஆளையும் இவன் மருமகனையும் விடக்கூடாது. 2 பேர் மேலேயும் இப்பயே நான் கேஸ் கொடுக்கறேன். நீங்க இவங்களை கைது பண்ணுங்க. தங்கமே, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷன் வீட்டுக்கு வாழ அனுப்பணும்னு நினைச்சனே. இந்த பெரிய மனுஷன் வாக்க நம்பி நான் உன்னை காவு கொடுத்துட்டேனே. நம்ப வச்சு என் பொண்ணை தொங்க விட்டீங்கல்ல, என் பொண்ணு எப்படி எல்லாம் துடிச்சிருப்பா. இல்ல, எனக்கு நியாயம் கிடைக்கணும். ஐயா, இவரையும் இவரோட மருமகனையும் கைது பண்ணுங்க. ரொம்ப நல்லவரு. அவர் மேல அபாண்டமா பழி சுமத்திருக்காங்க. இத நீங்க நம்பாதீங்க, நம்பாதீங்க ஐயா. ஐயா, என் புள்ள அப்பாவிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. என் அண்ணன் ரொம்ப நல்லவரு. ஆமா சார், இதுல ஏதோ சதி இருக்கு. நீங்க எல்லாரையும் விசாரிக்கணும். இவங்களை கைது பண்ண நாங்க ஒத்துக்க மாட்டோம் சார். ஆமா சார், எங்க அண்ணனை கைது பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம் சார். ஆமா, நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆமா, கைது பண்ண விட மாட்டோம். அவர் எந்த தப்பும் செய்யல. அவரை கைது பண்ண விட மாட்டோம். அவரை கைது பண்ணாதீங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க ஒத்துக்க மாட்டோம் சார். ஒத்துக்க மாட்டோம். நாங்க கைது பண்ண விட மாட்டோம் சார். நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவரை கைது பண்ணாதீங்க. முடியவே முடியாது. நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். கத்தாம எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, ஒரு பொண்ணோட மரணம் நடந்திருக்கு. அது கொலையா தற்கொலையான்ற சந்தேகம் இருக்கு. ஒருவேளை தற்கொலைக்கு தூண்டி இருந்தாலும் இது கொலை தான்.
ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் இது. பிரச்சனை பண்ணாம எல்லாரும் விலகி போங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. மீறி எங்களை தடுக்க பாத்தீங்க, தடியடி நடத்த வேண்டியதாயிடும். கான்ஸ்டபிள், உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பாப்பா கூட்டிட்டு போங்க. என்ன மன்னிச்சிரு ரகுராம். எனக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறேன்னு பாரு. அண்ணே, சொல்லுமா. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நம்ம பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ரகுராம் ஜானகியும் நம்ம பழி வாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஜெயிலுக்கு போன ரகுராம் இனிமே வெளியே வரவே கூடாது. அச்சாணி இல்லாத வண்டி மாதிரி அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம அடிச்சு உடைக்கணும்னு சொல்லிட்டல்லம்மா, அண்ணா அச்சு பிசுறாம செஞ்சு முடிச்சிடுறம்மா.